வணக்கம். உங்க எல்லாருக்குள்ளேயும் ரெண்டு ஓநாய்கள் சண்டை போடுற மாதிரி யோசிச்சு பாருங்க. இது ஒரு பழைய செரோக்கி கதை. ஒன்னு கோபம், பேராசை, பயம் நிறைஞ்சது. இன்னொன்னு நல்லது. அதுல அமைதி, அன்பு, நம்பிக்கை இருக்கு. சரி. அப்போ ஒரு பேரன் தாத்தா கிட்ட கேக்குறான், இதுல எது தாத்தா ஜெயிக்கும்? தாத்தா என்ன சொல்றாரு தெரியுமா? நீ எதுக்கு தீனி போடுறியோ அதுதான் ஜெயிக்கும். ஆஹா, அருமையான கதை. இது நாம இன்னைக்கு பேச போற விஷயத்துக்கு ரொம்ப பொருந்தது. ஆமா, ரஜர் ஃப்ரெக்மனோட ஹியூமன் கைண்ட் அ ஹோப்ஃபுல் ஹிஸ்டரி புத்தகம் பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நாம ஏன் தப்பான ஓநாய்க்கு இவ்ளோ நாளா தீனி போட்டிருக்கோன்னு அவர் கேக்குறாரு இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. ஃப்ரெக்மன் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறாரு. பல வருஷமா, ஏன் பல நூற்றாண்டுகளாவே மாக்கியவெல்லியிலிருந்து இன்னைக்கு பொருளாதாரம் வரைக்கும் மனிதர்கள் சுயநலவாதிகள், அவங்கள நம்ப முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆமா, அதுதான் பொதுமான எண்ணம் மாதிரி இருக்கு. ஆனா பிரெக்மன் கேக்குறாரு, இது உண்மையிலேயே தப்பான புரிதலா இருந்தா என்ன பண்றது? நாம இயல்பாவே நல்லவங்களா, ஒத்துழைக்கக்கூடியவங்களா இருந்தா? ஓ, அப்போ இந்த நம்பிக்கை மட்டும் மாறினா நம்ம அரசியல், வேலை பார்க்குற இடம், ஏன் நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் கூட மாறுமா? அதான் அவர் வாதம். மனிதர்கள் சுயநலவாதிகள்ங்கிற நம்பிக்கை அது ஒரு சுயநிறைவேறும் தீர்க்க தரிசனம் மாதிரி. சுயநிறைவேறும் தீர்க்க தரிசனமா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது நாம ஒன்ன நம்புறதாலேயே அது நடக்கிறதுக்கு சூழலை நாமே உருவாக்கிடுறோம். இப்ப பாருங்க, மனிதர்கள் ஏமாத்துவாங்க நீங்க எதிர்பார்த்தா அவங்கள சந்தேகத்தோடயே பார்ப்போம், அப்படிதானே? ஆமா, அவங்கள அப்படிதான் நடத்துவோம். விளைவு, அவங்களும் ஒரு கட்டத்துல சரி இவங்க இப்படிதானே நினைக்கிறாங்கன்னா அப்படி நடந்துக்க வாய்ப்பு அதிகம். சரிதான். ஆனா நாம அவங்க கிட்ட நல்லதை எதிர்பார்த்தா, அவங்கள நம்பினா, பிரெக்மன் சொல்றாரு, அப்ப ஒத்துழைப்பு தானா வரும். அதுதான் நம்ம இயல்புங்கிறாரு. அதிகாரத்துக்கு பயந்து கொடூரமா நடந்துகிட்டதா சொல்றாங்களே. நல்ல கேள்வி. பிரெக்மன் இந்த மாதிரி பிரபலமான சோதனைகளை மறுபடியும் பாக்குறாரு. மில்கிராம் சோதனையில ஆமா, மக்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அதுக்கு காரணம் அவங்க இயல்பாவே கொடூரமானவங்க என்பதல்ல. அந்த சோதனையில பங்கெடுத்தவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அவங்க தயங்குனாங்க, வேதனைப்பட்டாங்க, சோதனையை நிறுத்த வழிகளை தேடினாங்க. ஓ, அப்படியா? ஆமா, இதுல இருந்து பிரெக்மன் சொல்ற பாடம் என்னன்னா, நம்ம இயல்பு இருண்டதில்லை, சூழ்நிலை தான். அந்த கான்டெக்ஸ்ட் அதுதான் நம்ம நடத்தையே பெருசா தீர்மானிக்குது. அப்போ ஸ்டான்ஃபோர்ட் சிறைச்சி சோதனை அதுவும் இதே மாதிரி தானா? அதுல மாணவர்கள் கொடூரமான காவலர்களா மாறினதா படிச்சிருக்கேன். ஆமா, அந்த சோதனையிலையும் பல பிரச்சனைகள் இருக்குன்னு பிரெக்மன் சொல்றாரு. சோதனையை நடத்தினவங்களே அந்த காவலர்கள் கடுமையா இருக்கணும்னு ஒரு வகையில அவங்கள தூண்டி இருக்காங்க. என்னது, தூண்டினாங்களா? ஆமா, அதனால அது மனித இயல்பை காட்டுதுன்னு சொல்றதை விட அது ஒரு சரியா செய்யப்படாத அறிவியல் சோதனைன்னு அவர் வாதிடுறாரு. இங்கேயும் பாருங்க, நம்ம எந்த ஓநாய்க்கு தீனி போடுறோங்கிற கேள்வி வருது. இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. அப்போ இந்த மாதிரி எதிர்மறை கதைகளுக்கு பதிலா மனிதர்களோட நல்ல பக்கத்தை காட்டுற சம்பவங்களும் இருக்கா? நிச்சயமா. பிரெக்மன் நிறைய நம்பிக்கை ஊட்டுற கதைகளை சொல்றாரு. உதாரணத்துக்கு, நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் கதை. நிஜ வாழ்க்கையிலையா? ஆமா, 1965ல டோங்கா பக்கத்துல ஒரு தீவுல 6 ஸ்கூல் பசங்க கப்பல் விபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அந்த நாவல்ல வர்ற மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு காட்டு மிராண்டியா மாறல. அப்புறம் என்னாச்சு? கிட்டத்தட்ட 15 மாசம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு, உணவு செடி வளர்த்து, உடற்பயிற்சி செஞ்சு, அவங்களுக்குள்ள சில விதிகள் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்திருக்காங்க. 15 மாசமா? அடையப்பா, இது அந்த புத்தகத்துக்கு நேர் எதிர் மாதிரி இருக்கே. ஆமா, இதுதான் ஃப்ரெக்மன் சொல்ற நட்பானவர்களின் உயிர் வாழ்வு, சர்வைவல் ஆஃப் த ஃப்ரெண்ட்லியஸ்ட் அப்படிங்கிற கருத்தோட நல்லா பொருந்தது. பரிணாமம் வெறும் வலிமையானவங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கல. யார் நல்லா ஒத்துழைக்கிறாங்களோ, யார் நட்பா இருக்காங்களோ அவங்களையும் தான் தேர்ந்தெடுத்திருக்கு. நம்ம முகம் சிவக்கிறது கூட ஒரு நேர்மையான சிக்னல். அது சமூக நம்பிக்கையை வளர்க்க உதவுச்சுன்னு அவர் சொல்றாரு. இது ஒரு புதிய பார்வை. தென்னாப்பிரிக்கா கதை ஒன்னு சொன்னீங்களே? ஆமா, வில் ஜோன் சகோதரர்கள். நிறவரி காலத்துல ஒருத்தர் தீவிர வலதுசாரி ராணுவ ஜெனரல், இன்னொருத்தர் அவருக்கு நேர் எதிர் இடதுசாரி கிளர்ச்சியாளர். ஓ, ஆனா நெல்சன் மண்டேலாவோட அந்த அமைதி பார்வையில அவங்க 2 பேருமே ஒன்னு சேர்ந்து ஒரு புதிய தென்னாப்பிரிக்காவை உருவாக்க வேலை செஞ்சாங்க. இது மனிதர்கள் கிட்ட இருக்கிற அந்த நல்ல பக்கத்தை காட்டுது. அப்போ நம்பிக்கை அதிகமா இருக்கிற சமூகங்கள் நிஜமாவே நல்லா செயல்படுதா? நிறைய ஆய்வுகள் அதைத்தான் காட்டுது. ஒருத்தர் நம்புற இடங்கள்ல குற்றங்கள் கம்மியா இருக்கு, மக்கள் ஆரோக்கியமா இருக்காங்க, பொருளாதாரம் கூட நல்லா இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் பிரெக்மன் தர்றார். அதிகாரம், பவர், அது மனுஷனை மாத்தும். ஓ, எப்படி? அதாவது
சக்தி வாய்ந்தவங்களும் ரொம்ப வசதியானவங்களும் கொஞ்சம் அதிகமாக சுயநலமாக நடந்துக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வுகள் காட்டுது. இதுக்கு காரணம் அவங்க இயல்புலேயே கெட்டவங்கிறதில்ல. அப்புறம் அந்த அதிகாரம், அந்த சிறப்புரிமை, அது மற்றவங்களோட நிலைமையிலிருந்து யோசிக்கிற அந்த பச்சாதாபத்தை கொஞ்சம் மழுங்கடிச்சிடுது. எம்பத்தி குறையுது. இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. அப்போ தீர்வு என்ன? அதிகாரத்தை கட்டுப்படுத்தணுமா? அது ஒரு வழி. இன்னொரு வழி, நாம திரும்பவும் அந்த சிரோக்கி கதைக்கு வரணும். நாம எந்த ஓநாய்க்கு தீனி போடுறோம்? சரி. அதிகாரம் வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த நல்ல ஓநாய்க்கு நாம தொடர்ந்து தீனி போடணும். பிரெக்மன் மனிதர்கள் கிட்ட இரண்டு பக்கம் இல்லவே இல்லைன்னு சொல்லல, அது இருக்கு. ஆனா அது மட்டுமே முழு கதை இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஒவ்வொரு போருக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை வருது. ஒவ்வொரு பெரிய ஊழலுக்கு பின்னாலையும் நாம கவனிக்காத கோடிக்கணக்கான சின்ன சின்ன கருணை செயல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ நாம மத்தவங்களை எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பார்வை தான் நம்ம உலகத்தை உருவாக்குதா? நிச்சயமா. கடைசியில நீங்க மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதையே பெரும்பாலும் பெறுவீர்கள். இதுதான் பிரெக்மனோட மையமான செய்தி. இது ஒரு நம்பிக்கையான பார்வைதான், ஆனா இது குருட்டு நம்பிக்கை இல்ல, ஆதாரங்களோட சொல்றாரு. அப்போ இந்த விவாதத்தோட முடிவுல நமக்கெல்லாம் இருக்கிற சவால் இதுதான். நாம எந்த ஓநாய்க்கு உணவளிக்க போறோம்? மனுஷங்கள்லாம் மோசமானவங்க, உலகம் கெட்டு போச்சுன்னு சொல்ற அந்த ஓநாய்க்கா? இல்லன்னா மனிதர்களிடம் அடிப்படையில நற்குணம் இருக்கு, நாம சேர்ந்து ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க முடியும் சொல்ற அந்த இன்னொரு ஓநாய்க்கா? பிரெக்மனோட மனிதனின் நற்சுபாவம் புத்தகம் அந்த 2வது ஓநாய்க்கு உணவளிக்க ஒரு அழைப்பு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பிளவுபட்டு இருக்கிற காலத்துல ஒருத்தரை ஒருத்தர் நம்புறதுங்கிறது ஒரு பெரிய புரட்சிகரமான செயல் இல்லையா? ஆமா, அது உண்மையிலே ஒரு புரட்சிகரமான செயல்தான். சரி, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. மற்றவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அந்த அனுமானங்கள், உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற விஷயங்களை எப்படி மாத்துது? ஒருவேளை இந்த அடிப்படை நம்பிக்கையில ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தா அது உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் மாற்றும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.